வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எரிவாயு விநியோகத்தில் முறைகேடு, உடனடியாக QR முறையை அறிமுகப்படுத்துமாறு கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள், தவறு செய்யாதவர்கள் அஞ்ச தேவையில்லை, அரசு அதிரடி. மின்சார கட்டணம் 13% உயருமா? இம்மாத இறுதியில் தீர்மானம். இலங்கையின் எரிபொருள் கோரிக்கைக்கு இந்தியா சாதகமான பதில். மத்திய கிழக்கு போர் ஒரு சாக்கு போக்கு, எரிபொருள் விலை உயர்வை சாடும் எதிர்க்கட்சி. வீட்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போது அவதானம், போலீசார் எச்சரிக்கை. ஈழத்தமிழ் ஏதிலிகளுக்கு இந்திய குடியுரிமை, கனிமொழி முக்கிய அறிவிப்பு. பண்டிகை காலத்தில் அதிகரிக்கும் இணைய மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. இந்த ஆண்டு சிசுசரிய சேவையில் 200க்கும் மேற்பட்ட புதிய பேருந்துகள் இணைப்பு. 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய பலத்த மழை, சில பகுதிகளில் இன்று கடும் வெப்பம். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது எரிவாயு விலையை அரசாங்கம் அதிகரித்திருந்தாலும் நுகர்வோர் பணம் செலுத்துவது எரிவாயுவுக்காக அல்ல, தமசம் உள்ள வெற்று சிலிண்டர்களுக்காகவே ஆகும் எனவும், சந்தையில் எரிவாயு எங்கே இருக்கிறது எனவும் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசீல சம்பத் கேள்வி எழுப்பினார். தேசிய நுகர்வோர் முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச ரீதியிலான போர் சூழல் எமக்கு இன்னும் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. நம்மிடம் உள்ள கையிருப்புகளை காட்டி அநியாயமான முறையில் விலையை உயர்த்தும் போது அது நுகர்வோரை நேரடியாக பாதிக்கின்றது. ஏன் இந்த அறிவிப்புகளை நள்ளிரவில் விடுக்க வேண்டும்? பகல் 10 மணிக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க முடியாதா? நள்ளிரவில் விலையை உயர்த்துவதால் மறுநாள் காலை சந்தையில் உள்ள மருந்துகள் முதல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் எகிறுகின்றன. அரசாங்கம் ஒன்றை செய்யும் போது தனியார் துறையினரும் தன்னிச்சையாக விலைகளை உயர்த்தி லாபம் ஈட்டுகின்றனர். இன்று எரிவாயு விலையை 300 ரூபாய் மற்றும் 120 ரூபாய் என இருவேறு விலைகளில் உயர்த்தியுள்ளனர். ஆனால் சந்தையில் எரிவாயு கிடைப்பதில்லை. ஒரு ஹோட்டலில் குறைந்தபட்சம் 10 சிலிண்டர்கள் இருக்கும். லாப்ஸ் மற்றும் லிட்டோ என தலா 5 சிலிண்டர்களை வைத்திருப்பார்கள். அவர்களின் அன்றாட தேவைக்கு 3 அல்லது 4 சிலிண்டர்களே போதுமானது. மீதமுள்ள 7 சிலிண்டர்களும் வெற்றாகவே இருக்கும். சந்தைக்கு விநியோகம் வந்தவுடன் குளத்தில் மீன்களுக்கு உணவு போடுவது போல அந்த வெற்று சிலிண்டர்களை வைத்திருப்பவர்கள் அனைத்தையும் பதுக்கிக் கொள்கின்றனர். இதனால் சாதாரண குடும்பங்களுக்கு எரிவாயு கிடைப்பதில்லை. எரிவாயு விநியோகத்தில் நிலவும் இந்த முறைகேடுகளை தவிர்க்க உடனடியாக QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும். இதன் மூலம் எரிவாயு நிறுவனங்களிடம் நுகர்வோர் தொடர்பான முறையான தரவுத்தளம் இருக்கும். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஒரு சிலிண்டர் கூட இல்லாமல் தவிக்கும் நிலையில் பலர் சிலிண்டர்களை பதுக்கி வைப்பது தடுக்கப்பட வேண்டும். பாடசாலை சிற்றுண்டிச்சாலைகளில் பிள்ளைகளுக்கு உணவு சமைக்க கூட இன்று எரிவாயு இல்லை. நுகர்வோர் எரிவாயுவை சேமித்து வைக்க முடியாது. அது சிலிண்டரில் இருக்கும் வரைத்தான் பயன்படுத்த முடியும். சந்தைக்கு விடப்படும் 1 லட்சம் சிலிண்டர்கள் 98% உண்மையான நுகர்வோரை சென்றடைகிறதா என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் இது ஒரு பாரிய சமூக நீதியாகும். பல மாதங்களுக்கு முன்பே குறைந்த விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பருப்பு, சீனி போன்ற பொருட்களை இன்று போரை சாட்டாக வைத்து அதிக விலைக்கு விற்கின்றனர். லாபம் ஈட்டுவதற்காக நுகர்வோரை வாட்டும் இந்த செயலை தடுத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க வேண்டும். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷன் கரி பாரிஸில் லாட்சப்பல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எவ்வித அரசியல் பாகுபாடுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், தவறு செய்யாத எவரும் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கில தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசாரணைகளை குழப்ப நினைப்பவர்களுக்கு மத்தியில் அரசாங்கம் சட்டத்தை முறையாக அமல்படுத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மொனராகலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என எமக்கு தெரியாது. நாம் உயிர்த்த
ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளையே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதை விடுத்து வெளியில் அவற்றை குழப்பும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். தம்மீது எவ்வித தவறுமில்லை என்றால் எவரும் பதற்றமடைய தேவையில்லை. இந்த விசாரணைகளை முடிந்தளவு துரிதமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கமும் நீதி அமைச்சும் தீர்மானித்திருக்கிறது. எனவேதான் தினந்தோறும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மறுபுறம் வங்குரோத் அடைந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்நாட்களில் எமது கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் பாரிய அளவிலான பெருந்தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித தடையும் இன்றி முன்னெடுக்கப்படும். அந்த வகையில் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டால் விசாரணைகள் நிறைவடையும் வரை பிணை கிடைக்காது என்றவாறு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளன என்றார். 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்பட உள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு மின் கட்டணத்தை 13.56% அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது. இந்த மின் கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் கருத்து கோரல் கட்டங்கட்டமாக முன்னெடுக்கப்படுகின்றது. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நிகழ்வின் 3ஆம் நாள் நேற்று மாத்தளை மாவட்டத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அமைச்சர் விஜித கேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் விடுத்த கோரிக்கைக்கு இந்தியாவிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டின் எரிசக்தி தேவைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளிவிவகார வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சருடன் இது குறித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் யுத்த நிலைமை தொடர்ந்தால் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக் கொள்வது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் அங்கு விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதன்படி அமைச்சரின் இந்த கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம் தமது சாதகமான பதிலை வழங்கியுள்ளதுடன் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை தடையின்றியும் பாதுகாப்பாகவும் பேணுவதற்கு தேவையான பின்னணி உருவாக்கப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் போர் சூழலை காரணம் காட்டி அரசு மேற்கொண்டுள்ள எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை உயர்வு மக்களை ஏமாற்றும் ஒரு கண்துடைப்பு செயலாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸத் நாயிக்கு தெரிவித்தார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக சில வாரங்களுக்கு முன்பு வரை கூறிய அரசு தற்போது திடீரென விலையை உயர்த்தியுள்ளது நகைப்புக்குரியது. எரிவாயு விலையை 300 ரூபாயால் அதிகரித்துள்ளமையானது உணவகங்கள் முதல் சாதாரண வீட்டு தேவைகள் வரை அனைத்தையும் பாதிக்கும். இது ஒட்டுமொத்த உற்பத்தி துறையையும் மக்களின் வாழ்க்கை செலவையும் பாரிய அளவில் உயர்த்தியுள்ளது. தேர்தலுக்கு முன்பு தேசிய மக்கள் சக்தியினர் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் இன்று காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளன. துறைமுகத்தில் இறக்கப்படும் விலைகளிலேயே எரிபொருளை வழங்குவோம் என்றும் அமைச்சர்களின் லாபத்தை தடுப்போம் என்றும் கூறியவர்கள் இன்று அதிகப்படியான வரிகளை நீக்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்க தவறிவிட்டனர். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $80 முதல் $85 இருக்கும்போது $100க்கும் அதிகமான விலையில் கணக்கிட்டு அரசு மக்களை ஏமாற்றுகிறது. மின்சார சபையை 6 பகுதிகளாக பிரிக்கும் முயற்சி அதனை தனியார்மயமாக்கும் முதற்கட்டமையாகும். தேர்தலுக்கு முன்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று அதையே செய்கின்றனர். நிலக்கரி கொள்முதல் ஊழல்களின் நட்டத்தையும் மக்கள் மீதே அரசு சுமத்துகிறது. நிர்வாக திறமையற்ற இந்த அரசின் மீது நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவுகின்றது. அரசு உண்மையிலேயே மக்கள் ஆதரவுடன் இருப்பதாக நினைத்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி பார்க்க வேண்டும். மக்கள் விரைவில் இவர்களுக்கு தகுந்த பாடம் போட்டுவார்கள் என்றார். நாட்டில் அண்மை காலமாக வீட்டு பணியாளர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் திருட்டு சம்பவங்கள் அதிகரிப்பதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு போலீசார் அவசர பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளான மிரிகான, மகரகம, தெஹிவளை மற்றும் கல்கிசை போன்ற பகுதிகளில் உள்ள வீடுகளில் வீட்டு வேலைக்காக அமர்த்தப்படும் நபர்களால் தங்கம் மற்றும் பணம் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி சில நபர்கள் திட்டமிட்ட முறையில் வசதி படைத்த வீடுகளை இலக்கு வைத்து தமது குடும்ப உறுப்பினர்களையும் சம்பந்தப்படுத்தி திருட்டுகளில் ஈடுபடுகின்றனர். குறுகிய காலத்திலேயே வீட்டு உரிமையாளர்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து பின்னர் திருட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். எனவே பொதுமக்களுக்கு சில
ஆலோசனைகளை போலீசார் வழங்கியுள்ளனர். அதன்படி வேலைக்கு அமர்த்தும் நபரின் தேசிய அடையாள அட்டையின் தெளிவான நிழற்பட பிரதியை பெற்றுக்கொண்டு அதன் அசலை ஒப்பிட்டு உறுதிப்படுத்தவும், பணியாளரின் நிரந்தர மற்றும் தற்காலிக வசிப்பிடங்களுக்கு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலிருந்து பெறப்பட்ட நற்சான்றிதழ் அல்லது போலீஸ் அறிக்கையை சமர்ப்பிக்க கோரவும், பணியாளரின் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் மற்றும் அவசர காலங்களில் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளவும், வீட்டில் உள்ள தங்கம், பணம் மற்றும் பெறுமதியான ஆவணங்களை எப்போதும் பாதுகாப்பான இடங்களில் வைக்கவும், வீட்டு பணியாளர்களை வீட்டில் தனியாக விட்டுச் செல்வதை தவிர்க்கவும், அவ்வாறு செல்ல நேரிட்டால் பெறுமதியான பொருட்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், அத்துடன் வேலைக்கு அமர்த்தப்படும் பணியாளர்களின் விவரங்கள் அடங்கிய ஆவணங்களின் பிரதிகளை உங்கள் பகுதிக்குரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் ஒப்படைக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இவ்வாறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் பணம் மற்றும் சொத்து இழப்புகளை தவிர்க்க முடியும் என இலங்கை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் வசிக்கும் ஈழத்தமிழ் எதிரிகள் விரும்பும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்ற பதத்துக்கு மேலதிகமாக இலங்கை தமிழர்கள் எனும் பதத்தையும் உள்வாங்குவதன் ஊடாக இந்த விடயத்தினை ஆராய்வதாகவும் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையில் இருந்த குறித்த எண்ணிக்கையிலான இந்திய வம்சாவளி தமிழர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அந்த எண்ணிக்கை இதுவரை பூரணமடையாதன் காரணமாக அதில் இலங்கை தமிழர்கள் எனும் பதத்தையும் இணைக்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனூடாக இந்தியாவில் வாழும் இலங்கை ஏதிலிகளுக்கு குடியுரிமை வழங்க முடியுமா என்பது பற்றியும் ஆராய்ந்து வருவதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இணையத்தில் வெளியாகும் விளம்பரங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணினி அவசர பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டின் கடந்த 2 மாதங்களில் மட்டும் இணையவழி மோசடிகள் தொடர்பான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக்கு தமிழ்புல தெரிவித்தார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் தள்ளுபடிகள், பரிசு பொருட்கள் அல்லது விசேட சலுகைகள் என்ற பெயரில் போலியான விளம்பரங்கள் மற்றும் லிங்குகள் இணையதளத்தில் பரவக்கூடிய அபாயம் அதிகம் உள்ளது. இவ்வாறான லிங்குகள் மூலம் பயனர்களை போலியான இணையதளங்களுக்கு அழைத்து சென்று அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் முக்கியமான தரவுகளை திருடும் அபாயம் காணப்படுகின்றது. மேலும் விசாக் மற்றும் பொசன் பண்டிகை காலங்களில் பொசன் மகா டேட்டா, தென்செல் போன்ற பல்வேறு பெயர்களில் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற முயற்சிக்கும் மோசடிகளும் இடம்பெறக்கூடும். எனவே இணையமூடாக கிடைக்கும் அறிமுகமில்லாத லிங்குகள் அல்லது விளம்பரங்களை பயன்படுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணினி அவசர பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த ஆண்டு சிசுசேரிய சேவையில் புதிதாக 200க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இணைக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதிக்கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இசுருபாய் வளாகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை சிறுவர்களின் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி மற்றும் போக்குவரத்து அமைச்சுக்கள் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றன. மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய இந்த ஆண்டு சுமார் 1 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிசுசரிய சேவையை நாடு தழுவிய ரீதியில் விரிவுபடுத்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் சிறிய ரக வாகன உரிமையாளர்கள் இந்த திட்டத்தில் இணையுமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. போக்குவரத்து வசதி தேவைப்படும் மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபரூடாக அருகில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை அலுவலகத்திற்கு அறிவிப்பதன் மூலம் இந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அனுராட்சியை வீழ்த்தலாம் என்று எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து சதி செய்கின்றார்கள். இது வெறும் பகற்கெனவே மக்களும் பக்கமே என்று அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அரசமைப்பு பேரவையின் உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அபுபக்கர் ஆதம்பாவா தெரிவித்தார். காரைதீவு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று காரைதீவு பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் எந்திரிஜி அருணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், டித்வா பேரிடரில் பாதிக்கப்பட்டு எமது இலங்கைக்கு 49 நாடுகள் உதவி வருகின்றன. அதற்கு காரணம் ஜனாதிபதி அனிருகுமார மற்றும் ஆட்சி மீதான பூரண நம்பிக்கை. அம்பாறை மாவட்ட கரையோரத்தில் 125 கிலோமீட்டர் தூரம் கடலரிப்பு இடம்பெறுகின்றது. அதனை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான
நாடாளுமன்ற குழு கூட்டம் இவ்வாரத்தில் நடைபெறவிருக்கின்றது. கடந்த ஆண்டு காரைதீவு பிரதேசத்திற்கு சுமார் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. காரைதீவு மைதானம் மற்றும் அரங்கு திருத்தம் செய்யப்பட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இங்கு கடந்த காலங்களில் இடம்பெற்ற பிரதேச அபிவிருத்திகள், கடந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்டு வேலை திட்டங்கள் தொடர்பான தீர்மானங்கள் குறித்து அதிகாரிகளிடம் ஆராயப்பட்டதுடன் காரைதீவு பிரதேச செயலக பிரிவில் உள்ள கல்வி, சுகாதாரம், குடிதண்ணீர் பிரச்சினை, வீதி புனரமைப்பு, மைதானம் போன்ற பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் விரைவில் இதற்கான தீர்வுகள் மக்களுக்கு சென்றடைய உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு இடையே வலுவான அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் பிராந்திய ஒருங்கிணைப்பு இல்லாதது புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நேரத்தில் இப்பகுதியை பாதிக்கப்படக்கூடியதாக மாற்றியுள்ளது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய நிலைமை குறித்து ஒரு காணொலி அறிக்கையை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடந்து வரும் மோதலை சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் பிராந்திய நீரில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய போர்க்கப்பலை மூழ்கடித்த சம்பவத்தையும் ரணில் மேற்கோள் காட்டினார். இதுபோன்ற சூழ்நிலைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு பதில் நாம் ஒரு உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் இந்திய பெருங்கடலின் வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றி பிரதிபலித்த அவர் பல்வேறு சமூகங்களுக்கு இடையேயான தொடர்புகளிலும் நாகரிகங்களிலும் இந்திய பெருங்கடல் மிக பழமையானது என்று விவரித்தார். வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் அரசியல் உறவுகளில் அதன் நீண்டகால பங்கையும் அவர் எடுத்துக் காட்டினார். 2050 மற்றும் அதற்கு பிறகு உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவும் சீனாவும் இருக்கும். எனவே இந்திய பெருங்கடல் நாடுகளுக்கு இந்தியா மற்றும் சீனா உறவுகள் மிக முக்கியமானவை என்றார். இறுதியாக பிராந்திய நாடுகளிடையே தொடர்ச்சியான கலந்துரையாடலின் அவசியத்தை வலியுறுத்திய முன்னாள் ஜனாதிபதி ஏனைய கடல்சார் பிராந்தியங்களுடன் ஒப்பிடக்கூடிய ஒருங்கிணைப்பின் அளவை அடைவதற்கு நிலையான உரையாடலும் ஒத்துழைப்பும் அவசியம் என்று வலியுறுத்தினார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும். கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம், அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் அச்சிவேலி தெற்கு நாவற்காட்டை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுபாஜினி அன்பழகன் அவர்கள் 12/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். நீர்கொழும்பு தடுப்பத்தை இன்டர்சீட் தோட்டத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஆலிவர் வேதராஜ் ரவிசங்கர் அவர்கள் 11/3/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மாதகள் கிழக்கை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமதேவி சோதி அவர்கள் 12/3/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மலேசியா கோலாலம்பூரை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் நாரந்தனை மற்றும் ஜெர்மனி கிரீன்வுட்ஜ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு யோகநாயகம் பேரின்பநாயகம் அவர்கள் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள rip.page-ஐ பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.